Hello students, this is Iqbal. நேற்று வந்து நம்ம டிவிஷனில் பார்ட் 1 பார்த்தோம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் முடிச்சிருந்தேன். ஓகே, அது எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி சொல்லி தந்தாச்சு. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை மட்டும் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த தேர்ட் சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேர்டு வந்து என்னென்னா அதே தான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இதை ஏன் நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னா இங்கே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். நிறைய பேருக்கு இதை பார்த்தாவே அலர்ஜி. ஆனால் இது மாதிரி ஈஸி உலகத்தில் வேறு எந்த இதுவுமே இல்லை. ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு வழின்னு சொல்லுவேன், மெத்தடுன்னு கூட சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ், அதாவது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாகணும், அதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த காஸ் ஆல்ஃபாவை எடுத்துக்குவோம். இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 0. செகண்ட் ஒன்று எடுத்தால் 0 தான், மைனஸ் போட்டுருவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம், 0ன்னு போடுவோம். ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ அதை விட்டுருங்க. அப்புறமா என்ன இருக்குங்க, ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருவோம். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் போட்டுருவோம். 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆகிடும், அது ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ தான். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், 1 வரும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, இதுக்கு நான் மெத்தட் சொல்லி தந்திருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸ் போட போகிறோம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் எடுக்கணும். 1 0 0 காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா திருப்பி 1 0. சரியா? அதே மாதிரி இப்போ இங்கே இது ரெண்டும் எடுக்கணும். 0 1 அதுக்கப்புறம் சைன் ஆல்ஃபா 0 அப்புறம் காஸ் ஆல்ஃபா 0 திருப்பி 0 1. இது கோஃபேக்டர், அதனால் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதியிருக்கனால பவரில் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 டேரெக்டாக எழுதிருங்க, ஈஸியாக வந்துடும். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் போட்டு தான் மைனஸ் சைன் ஆல்ஃபா போடுவோம். அப்போ என்ன ஆயிரும், அது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் இது முடிச்சாச்சு. அப்புறம் இது ரெண்டும் 0 மைனஸ் 0 காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே தான் போட்டோம். என்ன ஆன்சர் வந்துச்சு, 1ன்னு போட்டோமா. ஸோ 1, அதே தான் இங்கேயும் 1ன்னு போட்டுருங்க. ஓகே, 0 0. அப்புறம் இங்கே 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 காஸ் ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா அப்புறம் 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கிடச்சிருக்கு. இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா பவர் இன்வெர்ஸ், அதுக்கு ஃபார்முலா வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து 1 தான்.
அப்போ 1/1 வந்து 1 தான், அது போடணும் அவசியம் இல்லை. இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா மட்டும் போட்டால் போதும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, இதை மட்டும் எழுதிருங்க, முடிஞ்சு. இது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இது வந்து ஈக்குவேஷன் 1. அப்புறம் ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா என்ன? கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் ஆல்ஃபான்னு போடணும். இங்கே என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா இருக்கா, காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா, காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா. அப்புறம் 0 1 0. அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்போ மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா. சரி, 0 காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபானா காஸ் மைனஸ் ஆல்ஃபா. மைனஸ் தீட்டா அப்படின்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட். தீட்டா வந்து நெகட்டிவாக இருந்தாவே ஃபோர்த்து குவாட்ரண்ட். 0 மைனஸ் தீட்டா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போனா 0 இங்கே இருக்குன்னா அப்போ மைனஸ் பண்ணால் இங்கே வரும். அப்போ அது ஃபோர்த்து குவாட்ரண்ட் இங்கே இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. ஃபோர்த்தில் நம்மளுக்கு தெரியும், ஆல் ஃபோர்த் சாப்டரில் பார்த்துருக்கோம், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ ஃபோர்த்தில் காஸ் பாசிட்டிவ், சைன் நெகட்டிவ், அவ்வளோதான். அப்போ காஸ் மைனஸ் ஆல்ஃபா இருந்தாலும் அது காஸ் ஆல்ஃபாவே மாறிடும் 0. சைன் மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா. அப்புறம் 0 1 0. சைன் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. காஸ் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள், காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா, அதே தான் இங்கேயும் இருக்குது. 0 1 0, ஓகே. சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா, அதே தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் வெரிஃபைட். இந்த சம் மட்டும்தான் நம்ம போட்டு காமிக்க வேண்டியிருக்கு இதில், சரியா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் போட்டது தான். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், மைனஸ் 3 இன்ட்டு ஏ, அப்புறம் மைனஸ் 7 இன்ட்டு ஐ. 3 இன்ட்டு ஏன்னா இதை ஃபுல்லாக மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் I2னா 1 0 0 1 மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக என்ன வந்துடும், 0 வந்துடும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் போட்டனால அதை பற்றி சொல்லலை. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன், ஃபுல்லாக சொல்ல வேண்டியதில்லை, லைட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே எக்ஸாம்பிளில் நம்ம அந்த மாடல் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏ இன்வெர்ஸ் இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஃபஸ்ட் நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு O2. இது என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைட், எல்லாத்தையும் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் 7a இன்வெர்ஸ் இன்ட்டு I2 ஈக்குவல் டு O2. அது 0வில் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரப்போனாலும் அப்படியே போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1, அப்போ ஏ பவர் 1 ஏன்னு ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏயும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ தான். அப்போ இங்கே I2ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த இதுதான் வரும், 7a இன்வெர்ஸ் தான் வரும், ஈக்குவல் டு O2. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ இன்வெர்ஸ் தானே வேணும். அப்போ ஏ மைனஸ் 3ஐயை இங்கேயே வச்சுருங்க. இந்த மைனஸ் 7a இன்வெர்ஸ் அந்த சைடு போனால் ப்ளஸ் 7a இன்வெர்ஸ் தான் ஆகிடும். எனக்கு ஏ இன்வெர்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 7 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். 1/7 இன்ட்டு ஏ மைனஸ் 3i. ஏ தெரியும், 3i தெரியும். 3iனா 3003, சாரி இங்கே 2/2 தானே, 3003. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த சம் முடிச்சிருப்பீங்க. அப்புறம் ஃபிஃப்த்து சம்மை வந்து நம்ம இதுவும் நான் ஐடியா சொல்லிடுறேன். இது வந்து என்னென்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவல் பண்ணி போடலாம், அது ரொம்ப பெருசாக வரும். ஸோ இதுக்கு ஒரு ஐடியா நம்ம பண்ணலாம். இங்கே என்னென்னா ப்ரூவ் தட் தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்டுன்னு கேட்கல. ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இது ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ப்ரூவ் தட் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்காமல் இந்த சம்மை ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி அதை பார்க்கலாம். கவனிங்க,
அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஏ இன்வெர்ஸ் இருக்குல்ல, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், அதை அப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் பை ஏ ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் ஏ ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், இது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி இருக்கட்டும். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னால் என்ன வரும், ஐ வரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணால் போதும். ஏ இந்த இருக்கா, ஓகே. ஏ டிரான்ஸ்போஸ்னால் ரோலாம் காலமாக மாற்றிடுவீங்க. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும், ஆன்சர் 1001 கிடைக்கும். அதான் 100010001 கிடைக்கும். அது கிடச்சா போதும். தட்ஸ் ஆல். ஓகே, நீங்கள் இப்படியும் போடலாம், ரைட்டு தான். இப்படியும் போடலாம். இது சிம்பிளாக முடிஞ்சிடும், இது பெருசாக போகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் போடணும் அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th சம்மு நேரத்தையே சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் சம்மில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியாது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தெரியாது, அதையும் கண்டுபிடிச்சிடுங்க. அப்புறம் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிப்ளை பண்ணுங்கள். அது ஈக்குவேஷன் 1. கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ தான் அதில் காமனாக வரும். பார்த்தீங்கன்னா 8 3s are 24 -20. அப்போ 4 எல்லாத்துலேயும் 4 இருக்கும் காமனாக. ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 400040 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ட்டு 1001 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இங்கே சாரி 2/2 மேட்ரிக்ஸ்னால உங்களுக்கு 4004 கிடைக்கும். 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ட்டு 1001 கிடைக்கும். அப்போ அந்த 4க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு போட போகிறீங்க. அந்த 1001க்கு பதிலாக I2. இது வந்து ஃபஸ்ட். இதுக்கு செகண்டுக்கும் அதே மாதிரி தான் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இது நான் இது சொல்லிட்டேன். இதுக்கு நான் என்ன ஒரு பாயிண்ட் மாதிரி சொன்னேன், அது திருப்பி வேணால் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எல்ஹெச்எஸ்க்கு வந்து ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிடணும். செகண்ட் வந்து ஏபி இன்வெர்ஸ் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/determinant of AB இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இதுதான் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக அங்கே ஏபி, அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 1. ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பியை பாருங்கள். அப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஃபஸ்ட் ஒன் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். A inverse equal to 1/determinant of A into adjoint of A. அதுக்கப்புறம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ரெண்டு ரிசல்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்கும். B inverse into A inverse கண்டுபிடிங்க, உங்களுக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். ஃப்ரம் 1 to hence வெரிஃபைன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபார்முலா சொல்லியாச்சு. ரெண்டுமே நம்ம இதில் எக்ஸாம்பிளில் சொன்னோம், அதே தான் இங்கேயும். ரெண்டுக்கும் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணாவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இது வந்து ஒன்றுமே இல்லை. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இது ஏன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதே மாதிரி தான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ 11th சம் கண்டிப்பாக நான் நடத்தி ஆகணும். அது எப்படின்றத சொல்லிடுறேன். சம் பார்த்தீங்கன்னா இது கூட நான் சொல்லிட்டு போயிடுவேன். இங்கே டேனு அதெல்லாம் வந்துச்சுனாவே நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும்ல. ஸோ அதுக்காக தான் நான் நடத்துகிறேன். சரியா, ஈஸி தான். இதுக்கு சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் சைடில் அப்படியே எழுதிட்டே வரேன், என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் சைடில் எழுதிட்டே வரேன் ஒன்று ஒன்றா. அப்போ பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ் தேவை அப்படின்றாங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் அது கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏ இன்வெர்ஸ் வேணும். ஏ இன்வெர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், 1/determinant of A into adjoint of A. 1/determinant of A, 1 into 1 1 minus
minus tan into tan minus tan square. அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போ plus tan square x into adjoint of a ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, அதே தான் வரப்போகுது. சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இங்கே மைனஸ் tan x வரும், இங்கே ப்ளஸ் tan x வரும். சரியா? ஓகே. அப்போ நம்மளுக்கு 1 plus tan square x என்னன்னா secant square x. 1 plus tan square x என்ன அர்த்தம்? secant square x. ஃபார்முலா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 plus tan square xக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். 1 by secant square. secant எதோட ரெசிப்ரோக்கல்னா காஸோடைய ரெசிப்ரோக்கல், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போட போகிறேன். அதான் 1 by secant xனா காஸ் எக்ஸ், 1 by secant square xனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 1 by secant square xங்கிறது காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அது அப்படியே வச்சுக்கோங்க. 1 minus tan x tan x1. இப்போ நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? a transpose into a inverse. நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். a transpose into a inverse. a transpose நம்மக்கிட்ட a இருக்கா, அதை அப்படியே ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 1 tan x, அதை ரோவில் இருக்கா, அது காலமாக போடுங்க. 1 tan x. அப்புறம் மைனஸ் tan x1 ரோல் இருக்கா, காலமாக போடுங்க. a இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது அப்படியே எழுதுங்க. 1 minus tan x tan x1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி as யூஸ்வல் எப்படி மல்டிப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 minus tan squared x. புரியுதா? இந்த ரோ இந்த காலம், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் மைனஸ் tan squared x. அப்புறம் அதே ரோ அடுத்த காலம், சாரி 1 into 1 1 minus tan squared. ஓகே, 1 into minus tan x minus tan x minus tan x into 1 minus tan x. நான் என்ன பண்ணிட்டேன், cos squared x மறந்துட்டேன், அதை ஃப்ரெண்டில் போட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது cos squared x நம்ம மறந்தாச்சு. சரி, அப்புறம் இந்த இந்த காலம் tan x into 1 tan x, 1 into tan x plus tan x. இப்போ tan into minus tan squared x, 1 into 1 plus 1. ஒன் மைனஸ் tan squared x வந்து அப்படி இருக்கட்டும். மைனஸ் tan x வந்து மைனஸ் 2 times tan x. tan x plus tan x வந்து plus 2 tan x. இதை பாசிட்டிவ் உள்ளதை ஃபஸ்ட்டு போடுங்க, நெகட்டிவ் உள்ளதை செகண்ட் போடுங்க. ஓகே, அப்போ நம்ம மூணாவது ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். tan x equal to ஃபார்முலா என்னன்னா sin x by cos x. tan x ஓட ஃபார்முலா என்ன? sin x by cos x. அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே cos squared x வந்து அப்படியே இருக்கட்டும். 1 minus tan squared x பதிலாக sin squared x by cos squared x. minus 2 இங்கே sin x by cos x. இங்கே அதுதான் வரும். two sin x by cos x. 1 minus sin squared x by cos squared x. உள்ள அந்த cos squared x ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஷார்ட்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into cos squared x வந்து cos squared x. இங்கே cos squared மல்டிப்ளை பண்ணால் cos square என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் sin squared x மட்டும் இருக்கும். மைனஸ் 2. இங்கே மல்டிப்ளை பண்ணால் காசுக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் cos x மட்டும் இருக்கும். ஆனால் இந்த sin x அப்படியே இருக்குது பாருங்கள். 2 sin x அப்படியே இருக்கும், ஒரு cos x இருக்கும். இங்கேயும் அதே தான், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கு, அவ்வளோ வித்தியாசம். அப்போது 2 sin x cos x தான். இங்கேயும் இதே மாதிரி தான், என்ன இருக்கும்? cos squared x மைனஸ் sin squared x.
இப்போது cos squared x minus sin squared வந்து எதோட ஃபார்முலானா cos 2x ஓட ஃபார்முலா. cos 2x தான் இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி 2 sin x cos xங்கிறது sin 2x. 2 sin x cos x அப்படின்றது sin 2x ஓட ஃபார்முலா. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா cos 2x மைனஸ் இருக்கா, மைனஸ், இது sin 2x ஓட ஃபார்முலா. இதுவும் sin 2x ஓட ஃபார்முலா தான். இதுவும் cos 2x, ரெண்டு ஒன்று தானே. அப்போ cos 2x இது ரெண்டும் ஒன்று தான், இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ தட்ஸ் ஆல், ஹென்ஸ் வெரிஃபைடு. அதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்மளுக்கு இந்த அதே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, இது ஈஸியான சம் தான். ஃபார்முலா வந்து உங்களுக்கு இத்தனை ஃபார்முலா இருக்குது. இதை மக்கப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வர சம்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். பின்னாடினா நான் சொல்கிறது அது வேறு சாப்டரில் வர சம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, 12th ஒன், ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இது இருக்குல்ல, இதை மட்டும் அந்த சைடு கொண்டு போகணும். இது வந்து ஏக்கு அடுத்தது தானே இருக்குது, அதே மாதிரி இதுக்கு அடுத்தது தான் அதை கொண்டு போகணும். கொண்டு போகும்போது இது இன்வெர்ஸாக மாறிடும். பவர் வந்து என்ன ஆயிரும், இன்வெர்ஸ், டிவைடுக்கு வராது, இன்வெர்ஸாக மாறிடும். அப்புறம் இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ண ஆன்சர். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ஏ எப்படி இங்கே இருக்கட்டும், 14777 இது அப்படியே அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 53 -1 -2 பவர் -1. பாருங்கள் இங்கே செகண்டில் இருக்குது, பேக்கில் இருக்கா, அது மாதிரி பேக்கில் தான் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்துடும். சரியா, ஓகே, அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு வந்து இன்வெர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், 14777. இன்வெர்ஸ் என்ன பண்ணுவோம், 1 determinant of a. அப்போ 5 × -2 -10 -1 × 3 -3. அப்போ என்ன ஆயிரும், +3. அப்புறம் adjoint of a, ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இது -1/7 வெளியில் வந்துடும், -1/7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, இந்த 7 டிவைட் பண்ண முடிஞ்சால் உள்ள டிவைட் பண்ணலாம், மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அதையும் பண்ணலாம். சரியா, ஓகே. இதுவும் அதே மாதிரி சம் தான், 13th கிட்டத்தட்ட அதே மாதிரி சம் தான். பார்த்தீங்கன்னா ஏபிசி கொடுத்துட்டாங்க, எக்ஸு கேட்குறாங்க. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஎக்ஸ்பி = சி. எக்ஸு தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ ஃப்ரண்டில் இருக்கா, ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு சி. பி வந்து லாஸ்ட்டில் இருக்கா, அப்போ பி இன்வெர்ஸ். அவ்வளோதான். நீங்கள் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 3 மேட்ரிக்ஸையும் எப்படி இந்த ஆர்டரில் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டும் போகலாம், லெஃப்ட் டு ரைட்டும் போகலாம். ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், அதனால் பிரச்சனை இல்லை, எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணி போடுறது தான். ஏ இன்வெர்ஸ் தெரியும் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு, பி இன்வெர்ஸ் தெரியும், மல்டிப்ளிகேஷன் தெரியும், அவ்வளோதான் இது. ஓகே, அப்போ 13th சம்மும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். 14th இதுலேயே கதை இருக்குது, என்ன பண்ணணுங்கிற ஸ்டோரி இது சொல்லுது பாருங்கள். ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிக்க சொல்லுது, a² கண்டுபிடிங்க. அப்புறம் ஐயை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ, அந்த a² மைனஸ் பண்ணு, அப்புறம் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணு, தட் இஸ் 2ஆல் டிவைட் பண்ணு, அவ்வளோதான் அது. ஸோ இந்த சம் கேட்டாங்கன்னா எப்படி போடுறது, இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதோட அந்த இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும், பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1 -1 2 1. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. ஏ இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா, 1/determinant of a. அப்போ -1 + 2 1 இன்ட்டு adjoint of a. adjoint of a ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், 1 இங்கே வந்துடும், -1 இங்கே வந்துடும், சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், +1 ஆயிரும், இது -2 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 1 -2 -1. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க, 2 ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களே, 2 -3யோட
இந்த 1 1 -2 -1 மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 × 1 2 -3 × -2 +6 ஓகே. 2 × 1 2 அடுத்தது -3 × +3. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுங்க 8 5ன்னு வருது. அப்போ 8 5 8ங்கிறது ஏபி ஏ பி சி டி இ எஃப் ஜி சாரி ஜிஹெச். அப்போ 8ங்கிறது ஹெச்சில் வருது. ஸோ அப்போ ஹெச் ஏபிசிடிஇ அப்போ வந்து இது இ வருது ஹெச்இ அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் செகண்ட் ரோ மேட்ரிக்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் இந்த ஏஎன்வஸோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு எல்பின்னு வரும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம டீகோட் பண்ண முடியும். சரியா? அவ்வளோதான். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். நாளைக்கு வந்து நான் செகண்ட் எக்ஸசைஸும் தேர்ட் எக்ஸசைஸும் ஒன்றா முடிச்சிடுறேன். ஓகே. தொடர்ந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்து அவங்க கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேனா ஓகே, இல்லை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு புரியும். ஓகே.